ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. அபிராமி அந்தாதியோட 41வது பாடல் அனுபவிக்க இருக்கின்றோம். புண்ணியம் செய்து முன்னால உள்ள புண்ணியம் இருந்தால்தான் பகவான் கிட்டக்க பக்தி உண்டாகும்னு சொன்னார். இந்த இதுல எப்பேற்பட்ட புண்ணியம், அதனால என்ன பேரு கிடைத்தது, அடியார்கள் உறவு எல்லாம் அழகா சொல்றாரு இந்த பாடல்ல. புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடு இருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. புண்ணியம் செய்தனமே மனமே எதற்கு? புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடு இருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. அழகா சொல்ற. நாமெல்லாம் எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்தோட இயல்புக்கு ஏற்றவாறுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் தன்னை போல அப்படியே அமைஞ்சிடும். ஒவ்வொரு இடம் ஒரு தனியாவே நம்ம இருக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவோம். கூட்டமா இருக்கணும். நம்மளுக்கு ஒரு வீடு, அதுல எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது, இல்ல நாடு, ஊர், நாடு, உலகம் அப்படின்னு நம்ம அப்படியே அப்படியே போயிட்டே இருப்போம். ஒரு இடத்துல இருக்கிறதோட பெருமையை வச்சு அந்த இடத்துல அப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், இல்ல ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கிறது, இல்ல ஒரு மனிதன் வந்து சேர்றான்னா அந்த வீட்டோட இயல்பு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிஞ்சிடும். அதை அறியாமலேயே அந்த இயல்பு வந்துடும் அவனுக்கு. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பொதுவா ஒரு பழக்க வழக்கம் இருக்கும்போது, இல்ல ஒரு ஊர்ல அதோட சிறப்பான இயல்பு, இல்ல அந்த பிரதேசத்தோட பழக்க வழக்கம், அதுல சில சிறப்பு இருக்கும். அந்த நடை, உடை, பாவனை, பேச்சு, இதுலெல்லாம் எந்த இடத்துல இருக்குமோ அந்த வழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு. ஏன்னா நம்மளை எப்படி சொல்லுவா மனிதர்கள், சோசியல் அனிமல், சமுதாய விலங்கு அப்படின்பா நம்மள. மனிதன் வந்து சமுதாய விலங்கு என்று அழைக்கப்படுபவன். அப்போ எந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்கான், அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறான், அந்த இடத்துல என்ன பழக்க வழக்கமோ அதை அவன் அறியாமலேயே அந்த இடத்துல அப்படி படிஞ்சு படிஞ்சு அந்த எந்த இடத்துக்கு போறனோ அந்த இடத்தோட இயல்பு அவனுக்கிட்டக்க வந்துடும். இதைத்தான் வள்ளுவர் கூட சொல்லியிருக்க, நிலத்தியல் பால் நீர் திரிந்த அற்றாகும் மாந்தருக்கு இனத்து இயல்பதாகும் அறிவு அப்படின்னு. நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்தோடது. ஏன்னா நீருக்கு வந்து தனக்கென்று தனியா நிறம், சுவை, மனம் அதெல்லாம் இல்லாதது. ஆனால் எந்த நிலத்தை சார்ந்து இருக்கோ அதுக்குடைய அந்த தன்மை அந்த நீருக்கு கிடைச்சிடும். அதே மாதிரியே மக்களும், மனிதனும் அதே மாதிரி அந்த எந்த இனத்தை சார்றோமோ அதோட இயல்பு. இப்ப ஏதாவது ஒரு பழக்கம் அது முதல்ல கஷ்டமா இருந்தால் கூட போக போக அந்த பழக்கமே நம்மளுக்கு வந்துடும். இப்போ நமக்கு ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், நம்ம எல்லாரும் ஒரு பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு ரூம்ல இருப்பா, மெதுவா எழுந்துப்பா, வேலைக்கு போகும்போது 8 மணிக்கு கூட எழுந்துப்பா. அப்ப அவங்க பாட்டு அந்த இயல்பு இருக்கும். ஆனா இன்னொரு இடத்துக்கு போகும்போது வேலைக்குன்னு போயாச்சுனால் அந்த சுபாவம் மாறி இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்க இருக்கிறவா காலம்பரை சீக்கிரமே எழுந்து ஒரு குளிச்சு பஜனை பண்ணி பூஜை பண்ணி அந்த மாதிரி இயல்போட இருந்து அதுக்கப்புறம் தன்னோட வேலையை தொடங்கதா இருந்தா முதல்ல அவனுக்கு அது கஷ்டமா இருக்கும். என்னடா இது, நம்ம இப்படி தூங்கி பழகிட்டு இங்க வந்து இப்படி படுத்துறாளேன்னு. ஆனா நாளடைவுல அந்த இயல்பு அவனுக்கு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து அவனுக்கு கஷ்டமாவே இருக்காது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மனிதன் வந்து மாறி விடுவார். அந்த இயல்பு அவன் கிட்டக்க இந்த சூழ்நிலையாக உண்டாகும் மாற்றம் அந்த இனத்தினால் ஏற்படும் இயக்கம் அப்படின்னு சொல்லுவா. இதத்தான் பகவான் கிட்டக்க எப்படிங்கிற
பகவான் கிட்டக்க அன்பு வரணும், அன்பு ஏற்படணும். அடிக்கடி அவளுடைய நாமத்தை உச்சரிக்கணும், அவளுடைய புகழை எல்லாம் சொல்லணும், அவளை பணிந்து வணங்கணும், தியானம் பண்ணணும். இப்படியெல்லாம் செய்யும் போது நமக்கு நன்மை உண்டுன்னு தெரியும் இல்லையா? நிச்சயமா மனிதனா பிறந்தவனுக்கு ஆறாத அறிவுங்கிறது அது கொடுத்திருக்கா. இதெல்லாம் பகுத்து உண்டு பார்க்கும்போது இப்படி செய்வது ரொம்ப நல்லது தெரியும். ஆனா அதை பழக்கத்துக்கு கொண்டு வந்து சொல்வது எளிது, செய்வது கடினம் அப்படிங்கிற மாதிரி அரிதா போயிடுறது. ஆனால் அது இப்படி செய்யறவாளை பார்த்தோட பத்தியா அவ அப்படி செய்யற, நாமளும் நாளையில இருந்து அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அது பழக்கம் வரத்துக்கு அவனுக்கு கொஞ்சம் லேட்டா ஆகும், அது எளிதா அவனுக்கு படியாது. ஆனால் அவனுக்கு என்ன செய்யணும், அந்த மாதிரி இருக்கணும்னா அவ அந்த கூட்டத்துல போய் சேர்ந்துக்கணும். அம்பாளை போய் அவள்லாம் எப்படிலாம் பாடுறா, நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியலையே நினைப்பான். அப்ப அந்த கூட்டத்துல போய் சேர்ந்து வரும்போது, அந்த சத்சங்கத்துல போய் சேரும்போது நல்லதெல்லாம் எதெல்லாம் நினைக்கிறானோ அவள்லாம் அப்படி செய்யறாளே நினைக்கிறது போது அதையே தானும் செய்ய ஆசைப்பட்டு செய்வான். அப்ப அந்த சங்கம், அந்த கூட்டுனால ஏற்படக்கூடிய நன்மை. அதனால தான் எல்லாரும் என்ன சொல்லுவா, நல்லவர்களுடன் இணக்க வேண்டும் அப்படின்னு. சான்றோர் இனத்தீரின்னு ஔவையார் சொன்ன மாதிரி, பெரும் கூட்டத்துல நம்ம அகப்பட்டுட்டோம்னா நாம நடக்கவே வேண்டாம், அந்த கூட்டமே நம்ம தள்ளிட்டு போயிடும். அது மாதிரி இது உடம்பை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே அந்த கூட்டம் நம்மளை தள்ளிட்டே போற மாதிரி, நல்ல எண்ணங்களை உடையவர்களுடைய கூட்டத்துல சேரும் போது அந்த எண்ணங்கள்லாம் நம்ம மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நமக்கும் நல்ல எண்ணங்களை தோற்றுவிக்கும். நாளடைவில் அது கண்டிப்பா நம்மளாலையும் முடியக்கூடியதாக மாறிவிடும். அப்ப அடியார்களோட நடுவுல இருந்து கொண்டு அந்த அன்பு நலம் பெறுவது அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்குமா? அந்த சத்சங்கம் பக்கத்திலேயே இருந்தால் கூட இதற்கும் புண்ணியம் செய்திருக்கணும்பா. புண்ணியம் செய்தனமே மனமேன்னு அதைத்தான் சொல்றார் இவர் அப்ப அதற்கு புண்ணியம் செய்திருந்தால் தான் அந்த பேரு கிடைக்கும். அந்த சத்சங்கத்துல போய் சேரக்கூட வாய்ப்பு அவனுடைய அருள் இருந்தால்தான் அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அன்பர்களுடன் கூட அவர்களுக்கு பணி செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்தால் போதும், நான் மோட்சத்தை தேடிக்கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை, அதுவே என்னை தேடிக்கொண்டு வந்துவிடும்னு தாய்மானவர் சொல்வர். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே அப்படின்பர். மாணிக்கவாசகர் சொல்லுவார், அம்பாள்கிட்டக்க உங்ககிட்டக்கே அம்பாள் இருக்காள், அவள் கூட நீ இருக்க, நீங்கள் இருவரும் சேர்ந்து என் உள்ளத்துக்குள்ள எழுந்தருளணும்னு சிவன் பெருமான்ட்ட சொல்றார். உன்னிடைய அம்பிகை இருக்கின்றாள், அவளுடைய நீ இருக்கின்றாய், நீங்கள் இருவரும் என் உள்ளத்தை எழுந்தருள வேண்டும். நான் தனியாக இருந்தால் உங்களை பாதுகாத்து வைத்துக் கொள்ள முடியாது. அதனால நான் என்ன செய்யணும், அடியார்கள் கூட்டத்தின் நடுவில் போய் இருக்கும்போது நீங்கள் என்னுள் நிலைத்து இருப்பீர்கள். அதனால அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கின்ற அருளை எனக்கு நீ தருவாய் அப்படின்னு இறைவர் கிட்டக்கா மாணிக்க வாசகர் வேண்டிப்பர். அவர் என்ன சொல்ற, உடையாள் உன்றன் நடு இருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. நான் இப்படி நினைக்கிறேன்ல, இந்த கருத்தை நீ எனக்கு ஆக்கி வைக்கணும். உன்னுடைய அடியவர்கள் கூட்டத்தின் நடுவுல என்ன நீ இருக்க பண்ணிட்டேன்னா, நீ என் உள்ளத்துக்குள்ள 2 பேருமா சேர்ந்து எழுந்து என் மனத்தை விட்டு நீங்காம இருப்பேன். நான் வேற இடத்துக்கு போயிட்டேன்னா அங்க உள்ள சூழ்நிலைக்கு என்னை மாத்தி எடுத்து நீங்க 2 பேரும் என் உள்ளத்துல இருக்கக்கூடிய பாகியம் எனக்கு கிடைக்காம ஆயிடும். அதனால அடியார்கள் நடுவில் இருக்கக்கூடிய அருளை நீ எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் அபிராமி பட்டர் யோசிச்சு பார்த்துப்பார் இல்லையா? முன் செய்த புண்ணியத்தின் பயனாகத்தானே அம்பாளை உபாசிக்க கூடிய முடியும்னு அப்படின்னு சொன்னவர், அந்த புண்ணியம் எப்படி எனக்கு பலிக்கும் அப்படிங்கிறத இப்ப நினைச்சு பாக்குற. அப்போ குழந்தைக்கு நல்லது செய்யணும்னு அம்மா அப்பா நினைக்கிற மாதிரி அந்த அம்மா அப்பா 2 பேருமே ஒருங்கே எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு அது அம்பாள் நினைச்சிட்டா. அதனால நிச்சயமா எனக்கு அருள் பண்ணுவா. அவளுடைய அருளை வழங்குவதற்கு முன் அன்னையும் அப்பனும் எப்படி சொல்றாளாம், அவர்களுடைய கூட்டத்தின் நடுவில் இருக்கும் நிலையை எனக்கு உண்டாக்குகிறார்கள்.
எப்படி தண்ணீரை தேக்குவதற்கு ஒரு வரப்பை கட்டுவது போல எனக்கு இந்த சத்சங்கத்துக்கு நடுவுல இருக்கிறதுக்குள்ள ஒரு பாகியத்தை முதல்ல ஏற்படுத்துறா. அன்பு மட்டும் இல்ல, இப்ப அதற்குரிய செயலையும் சேர்த்து செஞ்சு அப்படி பண்ணி அடியார்கள் நடுவுல இருக்க பண்ணினதுனால நான் என்ன குற்றம் பண்ணினாலும் அதெல்லாம் போயிடுத்தோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவ என்ன நினைக்கிறா, தனியா இருக்கும் போது கொடுத்தா ஒருவேளை அவன் அதை திருட்டு போக்கினாலும் போக்கிடுவான். அதனால பாதுகாப்பான இடத்துல அவனை வச்சுட்டு பிறகு அந்த செல்வத்தை கொடுக்கலாம்னு நினைச்சுட்டு கொடுத்துருக்கா போலக்குன்னு அழகா அவர் அப்படி நினைச்சுட்டு சொல்றார். அதனால அழகிய திருவுருவம் கொண்டு பொறிகளுக்கு எட்டாமல் மனத்துக்கும் வாக்குக்கும் தட்டுப்படாமல் இருக்கும் பரம ரகசியமான அந்த பொருள் எப்படி அவளுடைய கருணையினால் நான் இருக்கும் இடம், நான் இருக்கிற இடத்திற்கு அது தானாகவே தேடி வருகிறது. அவள் மட்டும் இல்ல, அவளுக்கு துணையாக கணவராகவும் அவளையும் கூட்டிக் கொண்டு வருகின்றது. அதனால நான் 2 பேரையும் மனசுல வச்சு தியானத்துக்கு கூடியவனா நான் அந்த பொருளாக நான் வைத்துக்கிறேன். அம்பாளோட கண்கள்ல அருள் அப்படியே இவன் மனசுக்குள்ள அப்படி நம்ம வரணும்ட்டு வருது. அது எப்படி இருக்கா அந்த கண்கள், குவளை கண்ணு சொல்றாரு. அப்பொழுதுதான் மலர்ந்த நீலோற்பல மலரை போல அம்பாளுடைய கண்கள் இருக்கின்றன. அதுல எப்படி இருக்காளாம் அம்பாள் எந்த நிறத்தோட, அன்னையின் அருகில் உள்ள அப்பன் யாரே பரமேஸ்வரன் எப்படி இருக்கிறாராம், செம்மை நிறத்தோடு கண்ணை கவரும் அழகனாக சுந்தரன் இல்லையா அவர். அப்படி எல்லாம் இப்படி கோலத்தை கொண்டு அன்பர்கள்லாம் தியானம் செய்வதற்குரிய வடிவு கொள்ளணுங்கிறதுக்காண்டி அடியார்களுக்காக அவர்களுக்கு காரணமாகவே எப்படி இந்த மாயாமயமான, ஏன்னா இந்த அம்மா எப்படின்னா தேவர்களோட கனவுல கூட போய் காட்சி தர மாட்டாளாம். அவள் எப்படி எனக்கு இந்த பிரபஞ்சத்துல இறங்கி என்னோட மனசுக்குள்ள எப்படி புகுந்துக்கிறா அப்படின்னு அவர் நினைச்சு பார்க்கிறார். புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே எப்படி வரா, அப்படி வந்தது மட்டும் இல்ல, என்னுடைய தலைமையில அன்பர்கள் தலைமையில பத்மபாதத்தை பதித்து அவர்களை ஆட்கொள்ள அவர்களுக்கு இன்பம் அளிக்க நினைக்கின்றார்களாம். ஆனந்த அனுபூதி அப்படியே அவர்கள் மனசு வச்சா எது நடக்காது, அவர்களால முடியாதது உண்டா, நினைக்கணும். நம்ம அதுக்கு அவளை பாக்கியப்படுத்திக்கணும். நம்ம அதுக்கு தக்கன நம்ம நிலைமையை உயர்த்தி அதற்கு ஏற்ற பக்குவத்தை கொண்டு வரணும். நமக்கு அந்த பக்குவம் வேணும். அப்போ எந்த நிலையை பாதுகாக்க வேண்டுமே அதற்காக நாம் என்ன பண்றோம், அன்னை அம்பாள் நம்மள ஒரு கோட்டைக்குள்ள கொண்டு வரலாம். நம்மளுக்கு அந்த ஆனந்த பாகியத்தை தருவதற்கு அதை நம்ம பாதுகாத்து வைத்துக் கொள்ளணுங்கிறதுக்காக அந்த ஒரு கோட்டைக்குள்ள கொண்டு போய் வைத்து அதற்கு பின் நாம நம்மளுக்கு அந்த பாகியத்தை கொடுக்க விரும்புகிறாளாம். அதனால தான் அடியார்களுடைய கூட்டமாகிய கோட்டைக்கு நடுவே அன்பனை இருக்கும்படி அபிராமி பற்ற சொல்றாரு. என்னை இருக்கும்படி அவள் பண்ணுகிறாள். யாரை? அன்பர்கள் பக்தர்கள் எல்லாரையும். அந்த சத்சங்கம், அந்த சத்சங்கமே எப்படி கிடைக்கிறது, அதுவே புண்ணியம் செய்திருந்தால்தான் அவளுடைய அருள் இருந்தால்தான் கிடைக்கும்னு சொன்னார் நம்ம பார்த்த பாடல்கள்ல. அப்ப அம்பாளோட திருவருளால தான் அது கூட கிடைக்கிறது. அப்போ நமக்கு ஒரு தகுதி இருக்கா, இந்த பொருளை நம்ம அவளுக்கு கொடுத்தா அதை கட்டி பாதுகாத்து கொள்வாளா அப்படின்ட்டுலாம் அதை வாங்கிக் கொள்பவர் அதை நன்றாக அனுபவிக்க முடியுமா அப்படின்னு அந்த வகையெல்லாம் செய்து கொடுத்து அப்பதான் கொடுக்குறாளாம் அந்த பொருளை. அவ அதை பாதுகாக்க முடியுமா, நம்ம உன்னை கொடுக்குறோம் அதை பத்திரமா வச்சு பாதுகாத்துப்பாளா, இவாளுக்கு அந்த தகுதி இருக்கா, அப்ப அதுக்கு தக்கன அவளுக்கு அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துக்குவோம் அப்படின்லாம் பகவான் நயிச்சுண்டு பாதுகாப்பான இடம் எது அப்படின்னா அடியார்கள் நடுவில் இருக்க பண்ணி அதற்கு அப்புறமாக அவன் தலைமேல் தன்னுடைய பத்மபாதத்தை வைத்து ஆட்கொள்கிறாள். அதனால தான் எப்படி அவளுடைய அருள் இருந்தால்தான் இந்த நல்லோர்கள் இணக்கம் ஏற்படும். அந்த சார்பினால் இறைவன் திருவருள் பதிவு, ஆனந்த அனுபவம், அதையே அழகாக அபிராமி பற்ற அழகா சொல்லிட்டார். அதனால குவளை கண்ணியும் அவளுடைய செய்ய கணவரும் ஒருங்கே நம் பொருட்டால் இங்கே வடிவு கொண்டு எழுந்தருளினார்கள். அது மட்டுமில்ல, நம்மை அடியார்கள் நடுவிருக்க பண்ணி
அவர்களுடைய பத்ம பாதத்தை நம்முடைய சென்னியின் மேல் பதித்தார்கள். இதற்கு நாம் எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும். என் நெஞ்சமே, நான் அந்த புண்ணியத்தை செய்திருக்கிறோம் நாம் அப்படிங்கிறார். நான் சொல்லல, நாம் அந்த புண்ணியத்தை செய்திருக்கிறோம்னு அழகா சொல்றார். எப்படி புண்ணியம் செய்தனமே மனமே, புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் அண்ணி இங்கே வந்து தம் அடியார்கள் நடு இருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே அப்படின்னு சொல்றார். அம்பாள் நமக்கு ஒரு இதை கொடுக்கணும்னு நினைச்சிட்டாள்னா அதற்காக எத்தனை விதமான பாதுகாப்பு அரண்லாம் நமக்கு ஏற்படுத்துறா. அம்பாளை நினைத்தால் அவளால முடியாதது உண்டா? அவளே ஒரு சத்சங்கத்தை ஏற்படுத்துறா, அதற்கு நடுவுல நம்மளை கொண்டு போய் வைக்கிறா. அடியார்கள் கூட இருக்கும் போதுதான் அதை ஒரு பொருளை கொடுத்தோம்னா அது பத்திரமா பாதுகாப்பா அப்படின்னு சொல்றா. அதனால உள்ளத்துக்குள்ள வர அதை பத்திரமா பாதுகாக்கணும். அதை வச்சு நம்ம தியானம் பண்ணி அவளையே அந்த உருவை இச்சு நம்ம இது பண்ண போது நம்மளுடைய சென்னியில அவளுடைய பத்ம பாதத்தை பதித்து நம்மளை ஆட்கொள்கின்றாள். என்றே அவளின் கருணை. புண்ணியம் செய்தனவே மனமே அப்படிங்கிறார். மனமே, அப்போது மலர்ந்த புதிய குவளை பூவை போன்ற திரு கண்களை உடைய அபிராமி அன்னையும் அந்த அன்னையோட கணவர் செம்மை வண்ணமுடைய கணவராகிய சிவபிரானும் சேர்ந்து நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் நாம் இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தை அடைந்து இங்கே வந்து நம்மை தம்முடைய அடியார்களுடைய கூட்டத்திற்கு நடுவே இருக்கும்படி செய்து நம் தலைமையிலே தம் திருவடி தாமரைகளை பதிப்பதற்கு தக்கபடி நல்ல புண்ணிய செயல்களை நாம் முன்பே செய்திருக்கிறோம். என்ன வியப்பு! நாம் செய்திருந்தால்தான் இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கும் அப்படின்னு புண்ணியம் செய்தனவே மனமேன்னு சொல்லிட்டார். நான் இந்த புண்ணியம் செய்திருக்கேன், அதனால தான் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன்னு அப்பரடிகள் சொல்ற மாதிரி எத்தனை புண்ணியங்கள் செய்தால்தான். ஏன்னா பூசலார் நயினார் பார்த்தோம், மனசுல கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்த அந்த பூசலார் நயினாருடைய அந்த கும்பாபிஷேகத்துக்கு தான் இறைவன் முக்கியத்துவம் கொடுத்தார். மன்னன் கட்டின கோவில் கும்பாபிஷேகத்துக்கு இன்னொரு நாளை பாருன்னு சொன்னார் இல்லையா? அப்போ புண்ணியம் செய்திருந்தால்தான் இந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. சத்தியும் சிவமும் ஆகிய தன்மை இவ்வுலகமெல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் உணர்குண குடியுமாக வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம் இத்தையும் அறியார் பீட இலங்கத்தின் இயல்பும் ஓரார் அப்படின்னு சிவஞான சித்தியார் சொல்ற மாதிரி அம்பாளும் இறைவனும் இறைவியும் இடைபிரியாது இருக்கும் மூல தோற்றம். அதனால தான் செய்ய கணவரும் கூடி வந்து அப்படின்னு சொல்ற. நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து அப்படின்னு சொல்ற. அவளுடைய இது கருணை இருந்தால்தான் இது எல்லாமே கிடைக்கும். இந்த கிடைத்திற்கரிய இறையருள் மிக எளிதாக கிடைத்ததால் நன்னி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்க. அப்போ ஏன்னா பகவான் பக்தன் இருக்கும் இடத்தை தேடி அருள் செய்த இதெல்லாம் நமக்கு நன்னா தெரியும். அவர் அதனால்தான் இதுவே அப்படி சொல்லியிருக்கார், நன்னி இங்கே வந்து அப்படின்னு சொல்றார். கஜேந்திரன் இருக்கிற இடத்துக்கு, பிரகலாதர் கூறிய இடத்திற்கெல்லாம் திரௌபதி கூப்பிட்டா அந்த இடத்துக்கெல்லாம் அவர் பகவான் வந்தார். அவர்களா நாராயண நோக்கி போகல, அவர்கள் குரல் கொடுத்தோன்னா அவரே தேடி வந்தார். எப்படி பரமேஸ்வரன் சமய குரவர்கள் 4 தேடி வந்து அருள் பண்ணினர். அபிராமி பட்டர் அமாவாசைய பௌர்ணமி சொல்லும் போது அம்பாள் தாடங்கத்தை போட்டு அவர் இருக்கிற இடத்துக்கே பௌர்ணமி ஆக்கி காட்டினா இல்லையா? எப்படிப்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கார் அபிராமி பட்டர். அதனால இறைவனே ஆன்மாவை தேடி வந்து அருள் புரிந்தால் அதைவிட கிடத்திற்கரிய பேரு வேறு இருக்குமா அப்படிங்கிற. மணிவாசக பெருமான் என்ன சொல்லுவார், இறைவனே வலிய என்னை ஆட்கொண்டான்னு சொல்லுவார். நானே ஓர் தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனா அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை உறுத்து அன்றே வெறுத்திடவேன்னு சொன்னார். திரு ஏசரவுங்கிற அந்த திருவாசகத்துல மணிவாசக பெருமான் அழகா சொல்லியிருப்பார். அதனால தான் அடியார்கள் உறவை எல்லாம் கொடுத்து நீ என்னை ஆட்கொண்டாய் அப்படின்னு சொல்றார்.
என அடியார் உறவும் அரண் பூசை நேயமும் அன்புமன்றி படிமீதில் வேறு பயனுள்ளதோ அப்படின்னு பட்டினத்தார் சொல்வர். சத்சங்கத்தே நிசங்கத்வம்னு சங்கரர் ஆதிசங்கர பகவத்பாதால் பஜகோவிந்தம் சொல்லியிருப்பார். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமேனு தாய்மானவர் சொன்னார்னு நம்ம பார்த்தோம். அதேனால தான் எல்லாரும் நடுவு இருக்க பண்ணி என்னை நீ வந்து அந்த கூட்டத்தில் வைத்து என்னை மனசுக்குள் நீ 2 பேருமாக வந்து இருந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்தாயே, இதற்கு நான் என்ன புண்ணியம் செய்திருக்கேன் அப்படின்னு சொல்றார் அவர் வந்துட்டு. அதனால அளவிலாத பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகேன்னு பெரிய புராணத்துல சேக்கிழார் சொல்ற மாதிரி, தொண்டர்த்தம் பெருமை சொல்லவும் பெரிதேன்னு ஔவையார் சொன்ன மாதிரி, தொண்டனாக ஆக்கி வைத்து அடியார்களுக்கும் அடியாராக ஆக்கி என்னை வந்து நீ ஆட்கொண்டாயே, சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்து விட்டாயே அப்படின்னு சொல்றார் அவர் வந்துட்டு. அதனால குளிர்ந்த கண் கொண்ட அம்மையும் அவளது செய்ய கணவரும் நம் மனத்தில் ஒன்றாக எழுந்தருளி நம்மை உய்விக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால நம்மை வலுவில் வந்து ஆட்கொண்டு அதற்கு காரணமான சத்சங்கத்தையும் மெய்ஞானத்தையும் கொடுத்தார்கள் என்றால் அதற்கு நாம் செய்த புண்ணியமே காரணம்னு அபிராமிப்பட்டார் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். நாமளும் அந்த புண்ணியம் பண்ணியிருப்போம், பாக்கியம் கிடைக்கட்டுமே. அம்பாள் வந்து நம்மளை வந்து ஆட்கொள்றதுக்கு உள்ள நாள் வெகு தொலைவில் இல்லை, நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும்னு அவளுடைய திருவடிகளில் பணிந்து வேண்டிப்போம். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம். அபிராமி அன்னைக்கு ஜெய்.